காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அடிப்படையில் என்ன மாறுபாடு? காங்கிரஸ் வந்து மிதவாத போக்கோடு இருக்கும், பாஜக மிக தீவிரமாக மூர்க்கமாக இருக்கும். ரெண்டுக்கும் அதை தாண்டி என்ன வேறுபாடு இருக்குது? பாபர் மசீது இடிக்கப்பட்டவன் மத்தியில் இருந்து நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தான். வகுப்பாரி படைத்துவத்தில் விபிசி கொண்டு வந்தப்ப அது எதிர்த்தது வந்து பாஜகவா ராஜீவ்காந்தி தான். அப்போ ரெண்டுக்கும் என்ன மாறுபாடு இருக்குது? இங்கே வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தப்ப வரவேற்றது இதே காங்கிரஸ் கட்சி. அதாவது ராமர் என்று வடநாட்டில் பேசக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இங்கே தமிழ்நாட்டை விட்டு போகிறப்ப பெரியார் மண்ணான தமிழ்நாட்டை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாரு. நானும் ஒரு கவுல் பிராமணன் என்று ஒரு முறை சொன்னார். அங்கே போகிறப்ப இந்தியாவை இந்துக்கள் நாடுங்கிறார். அப்போ வந்து அவருக்கு எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. இங்கே பெரியார் மண்ணுங்கிறாரு. அருகாமையில் கேரளாவில் கோயிலுக்குள்ள பெண்கள் போகலாங்கிற தீர்ப்பை வந்து பாஜக சேர்ந்து காங்கிரஸ் இருக்குது. அப்போ என்ன மாறுபாடு இருக்குது? அப்போ வந்து காங்கிரஸுக்கு வந்து பாஜக ஒப்பிடுறப்ப எல்லாத்துலேயும் ஒரே நிலைப்பாடு தானே. ஜிஎஸ்டியை கொண்டு வர்றாங்க, பண மதிப்பிழப்பை வந்து பரிச்சார்த்த முயற்சியை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சிதம்பரம் முன்கூட்டியே யோசிக்கிறாரு. அதே போல் வந்து அந்த ராமராஜ்யங்கிற அரசியலை வந்து மோடிக்கு முன்னாடி, அமித்ஷாவுக்கு முன்னாடி, யோகி ஆதித்யநாத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வச்சது வந்து ராஜீவ்காந்தி. அவர் அயோத்தியில் தான் பரப்புரை ஆரம்பிக்கிறாரு. அந்த தேசிய தொலைக்காட்சியில் ராமர் குறித்தான அந்த தொடரை போடுறாரு. அதே போல் முதலாக வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அந்த பாபர் மசீது திறக்கப்பட்டு உள்ள பிள்ளை ராமர் அப்படிங்கிற ஒன்று வைக்கப்படுது. அதாவது குழந்தை ராமர் ஒன்று வைக்கப்படுது. அப்படி என்ன பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் பாஜகவோட அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் தொடக்க புள்ளி வந்து காங்கிரஸ். இந்த எந்த புரிதலுமே இல்லாதனால தான் இவர் காங்கிரஸோட எப்போதுமே இணக்கமான போக்கு. இப்போ எந்த புரிதலும் கிடையாது, அதை தாண்டி எந்த அக்கறையும் கிடையாது. அவருக்கு முதலமைச்சர் கல்ல உட்காந்துடணும் அப்படிங்கிறது தான். அவர் என்ன நினைச்சாரு, இப்போ அரசியல் பண்ணி அப்படி மெதுவாக அரசியல் பண்ணி 31 உட்காந்துடலாம் அப்படின்னு நினைச்சாரு. இப்போவே உட்கார வச்சுட்டாங்க. இப்போ உட்கார வச்ச பிறகு தான் அது எவ்வளோ பெரிய முழுக்கிடம், எவ்வளோ பெரிய கடினமான பாதைங்கிறத தெரிய வரும்.